வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான இடியப்ப கொத்து தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷலு. உண்மையாகவே அவ்வளோ அருமையான ஒரு காலை டிஃபன், அதுவும் ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாய் வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அது கூட பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 50% வதங்கும் வரைக்கும் இது பண்ணுறேன். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக இது வேணால் போதும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 குடமிளகாயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குடமிளகாயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். குடமிளகாய் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறி. பார்த்திங்கன்னா இப்போ குடமிளகாயை நம்ம நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம சால்ட்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் சால்ட்டு போட்டு நம்ம கிளறி விட்டோம்னு சொல்லி சொன்னால் கேப்சிகம் வந்து வெந்துடும். அது கூட ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலாத்தூள் வந்து நான் போட போகிறேன். நான் வந்து நம்ம குழம்புக்கு போடுற மசாலாத்தூள் தான் போடுறேன். தனி மிளகாத்தூள் எல்லாம் போடல. நம்ம குழம்பு வைக்கும்போது தேவையான அளவு மிளகாத்தூள் போடுவோமோ அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மிளகாத்தூள் வந்து வேகிற வரைக்கும் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது அடி பிடிக்காது, மசாலாவும் வந்து தீஞ்சு போகாது. அடுத்தது வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் அடுப்பில் வச்சு ஒரு 3 முட்டையை வந்து அடித்து இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். பொடி மாஸ் மாதிரி எடுத்து அதை நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மசாலா வந்து நல்லா எல்லா முட்டையிலையும் படுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம முட்டையை வந்து பொடி மாஸ் பண்ணி போட்டோம்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும், நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம இதுலேயே போட்டு அடித்தோம்னு சொல்லி சொன்னால் ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும். அதனால் அது பார்க்குறதுக்கு பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் முட்டை மசாலா மாதிரி இருந்தால் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்க இடியப்பத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் பிச்சு போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இடியப்ப கொத்து வந்து சூப்பராக வரும் உறவுகளே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நல்லா ஊற்றி விட்டோம்னு சொல்லி சொன்னால் உதிரி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிச்சு போட்டுட்டு மசாலா எல்லாம் படுற அளவுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்துடும், வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இடியப்பம் எல்லாம் மசாலாவில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக வந்து இறக்குறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் இறக்கினா சூப்பரான இடியப்ப கொத்து வந்து ரெடி ஆகிடும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுங்க உறவுகளே. நன்றி, வணக்கம். சுவையான சூப்பரான இடியப்ப கொத்து வந்து ரெடி ஆயிடுச்சு. தாராளமாக சாப்பிட்டுக்கலாம்.